ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்பா ஃப்ரம் இன்பா ஸ்டாக் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வேலண்டைன்ஸ் டே பற்றி தான் பேச போகிறோம். நான் ரோஸோட வந்து நிற்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேலண்டைன்ஸ் டே பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது 7 நாளைக்கு அப்புறம் 8வது நாள் தான் வேலண்டைன்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம். ஸோ வேலண்டைன்ஸ் வீக் அப்படின்னு இதை நம்ம கூப்பிடுறோம். இந்த வேலண்டைன்ஸ் வீக்கில் February 7 பார்த்தீங்கன்னா ரோஸ் டே, நெக்ஸ்ட் டே ப்ரப்போஸ் டே, நெக்ஸ்ட் டே சாக்லேட் டே, அதுக்கு அடுத்த நாள் டேட்டி டே, நெக்ஸ்ட் டே ப்ராமிஸ் டே, நெக்ஸ்ட் டே ஹக் டே, நெக்ஸ்ட் டே கிஸ் டே. 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8வது நாள் தான் வேலண்டைன்ஸ் டே. February 14 வேலண்டைன்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம். வேற எந்த டேயா இருக்கட்டும் நம்ம ஒரு நாள் தான் கொண்டாடுவோம். ஆனா வேலண்டைன்ஸ் டேக்கு மட்டும் 7 days கொண்டாடுறோம். அது எதுக்காக? 7 நாள் நம்ம கொண்டாடுறது எதுக்காக அப்படின்றத இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்காகவும் கப்பிள்ஸ்க்காகவும் லவ்வர்ஸ்க்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே 7 days கொண்டாடுறதுனால எந்த மாதிரியான மாற்றங்கள், எந்த மாதிரியான லவ் சேஞ்சஸ் நமக்குள்ள நடக்குது அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பீங்க வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா ஜஸ்ட் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டேக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு தேங்க்யூ லவ் யூ சொல்லிட்டு அவ்வளோதான். வேலண்டைன்ஸ் டேக்கு எங்கேயாவது வெளியே அவுட்டிங் போகிறது, ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறது, என்ஜாய் பண்றது, அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது உண்மையான நோக்கம், உண்மையான மீனிங் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்க பார்ப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மனசுல கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ நான் சொல்றத உங்க லைஃப்ல எக்ஸிக்யூட் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ இல்லை உங்க லவ்வர்ஸோ கண்டிப்பா உங்க மேல அன்பை இன்னும் அதிகமா ஆக்குவாங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் February 7 அப்படின்னா அன்னைக்கு ரோஸ் டே, நம்ம ரோஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் டே ப்ரப்போஸ் அப்படின்னா நான் ப்ரப்போஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே சாக்லேட் டேனா சாக்லேட் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஹக் டேனா ஹக் மட்டும் தான் பண்ணணும், கிஸ்னா கிஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை மட்டும் நம்ம வந்து பண்ணுவோம். பட் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க போய் எப்படி விஷ் பண்ணணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், இல்லை லவ்வர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். விஷ் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க செம்மையா ரெடி ஆகிக்கணும். செம்ம அழகா ரெடி ஆகிக்கணும். சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கணும், சூப்பரா மேக்கப் போட்டுக்கணும். இப்படி பார்த்ததுமே செம்மையா இருக்காளேங்கிற மாதிரி நீங்க ரெடி ஆகிக்கணும். இது வந்து கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் கிடையாது, பாய்ஸ்க்கும் இப்படிதான். நான் சொல்றது 2 பேருமே பொருந்தும். யாருக்கு லவ் அதிகமா இருக்கோ அவங்க வந்து முன்னெடுத்து நடத்தலாம். ஓகேவா? இப்போ இன்னைக்கு ரோஸ் டே அப்படின்னா நீங்க ஒரு ரோஸை கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹாப்பி ரோஸ் டேன்னு சொல்லலாம். புதுசா நம்ம போயிட்டு ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்ப அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க செம்மையா ரெடி ஆகிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ரோஸ் டே அன்னைக்கு நீங்க ரோஸ் கொடுத்துட்டு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஹாப்பி ரோஸ் டே சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு சாக்லேட் கொடுக்கலாம், அப்படியே வந்து ஒரு ஹக் பண்ணலாம், அப்படியே ஒரு ப்ராமிஸ் பண்ணலாம், நான் எப்பவுமே உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் பண்ணலாம். அன்பா பேசலாம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு பிடிச்ச விஷயங்களை சொல்லலாம், அப்படியே வந்து கிஸ் பண்ணலாம். இது எல்லாமே February 7 மட்டும் கிடையாது. February 8, February 9, February 10, February 11, February 12 இப்படி வரிசையா 14 வரைக்கும் நீங்க பண்ணணும். ரோஸ் டே அன்னைக்கு வெறும் ரோஸ் மட்டும் தான் கொடுக்கணும், சாக்லேட் அன்னைக்கு வெறும் சாக்லேட் மட்டும் தான் கொடுக்கணும், ஹக் பண்ற அன்னைக்கு வெறும் ஹக் மட்டும் தான் கொடுக்கணும். இந்த மாதிரி பிரிக்காம எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் பண்ணுங்க. இது ஏன் அப்படி நான் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 1 week ஃபுல்லா நீங்க பண்றப்போ அது உங்களுக்கு பழக்கமாகும், நமக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடும். ஸோ இந்த 7 days மட்டும் இல்ல, அதுக்கு அப்புறம் கூட நீங்க தொடர்ந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்க பார்ட்னருக்கு கூட உங்க மேல இருக்கிற லவ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்களே உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துப்பாங்க. நீங்க பண்ற மாதிரியான ஒரு லவ் வந்து அவங்களும் பண்ணுவாங்க. இப்ப தெரியுதா எதுக்காக நம்ம வந்து வேலண்டைன்ஸ் டேவை 1 week கொண்டாடுறோம் அப்படின்ட்டு? இதுதான் மெயின் ரீசன். இந்த ரோஸ் டே, ப்ரப்போஸ் டே, சாக்லேட் டே, டெட்டி டே, ப்ராமிஸ் டே, ஹக் டே, கிஸ் டே, அடுத்து வேலண்டைன்ஸ் டே. இந்த ஆர்டர் எதனால இந்த ஆர்டர் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யார் மேலேயாவது நமக்கு வந்து அஃபெக்ஷன், கிரஷ் வருது அப்படின்னா நம்ம எப்போதுமே ஒரு ஃப்ளவரோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதனாலதான் ரோஸ் டேயை ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ ரோஸோட நம்ம அஃபெக்ஷனை அவங்களுக்கு காட்டலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரப்போஸ் டே, நம்ம லவ்வை அவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்றோம். அதுதான் செகண்ட் டே ப்ரப்போஸ் டே. அதுக்கப்புறம் அவங்க லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சாக்லேட் கொடுத்து அந்த ஸ்வீட் கொடுத்து நம்ம கொண்டாடலாம், அந்த லவ் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால நெக்ஸ்ட் டே சாக்லேட் டே. அதுக்கப்புறம் 4th டே டெடி டே. அதுக்கு அடுத்து எதுக்கு டெடி டே வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த டெடியை ஹக் பண்றப்போ ஒரு வார்ம்னஸ் இருக்கும், ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும்,
ஒரு ஜென்ரலா ஹேண்டில் பண்ற விதம் இருக்கும். அந்த மாதிரி நான் உன்னை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்றதுனாலதான் டெட்டியை கொடுத்து நம்ம டெட்டி டேவா நெக்ஸ்ட் டேக்கு நம்ம கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் டே. ப்ராமிஸ் டே அன்னைக்கு நம்ம ப்ராமிஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து உன்னை கம்ஃபர்டபுளா வச்சுப்பேன், உன்னை வந்து சூப்பரா பார்த்துப்பேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு நம்ம வந்து ப்ராமிஸ் பண்றோம் பாத்தீங்களா. இது ரெண்டு பேருமே நம்ம ப்ராமிஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹக் டே. ஹக் டே அன்னைக்கு நம்ம வந்து அவங்கள ஹக் பண்ணுவோம். அப்படி ஹக் பண்ணும்போது இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஃபீல் ஆகும். கம்ஃபர்டபுள், சேஃப், வார்ம்னஸ், இந்த எல்லா எமோஷன்ஸுமே அந்த ஹக்ல நமக்கு கிடைக்கும். நீ என் கூட இருந்தா எதை வேணாலும் சமாளிச்சிடலாம், எதை வேணாலும் ஹேண்டில் பண்ணிடலாம், நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கலாம் அப்படின்ற ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த லவ் வந்து இன்னும் வந்து பீக் லெவலுக்கு ஆகி நம்ம கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுதான் கிஸ் டே. நெக்ஸ்ட் லெவல் கிஸ்ஸுக்கு போயிடுவோம். அப்படி நம்ம கிஸ் பண்றப்போ இவங்க தான் நமக்கான பர்சன், இவங்க கூட தான் நம்ம லைஃப் ஃபுல்லா இருக்க போறோம். அந்த லவ் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கிற லவ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த ரெண்டு லவ்வும் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு லவ்வும் ஒன்று சேர்ந்து தான் வேலண்டைன்ஸ் டே வந்து நம்ம கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறோம். ஸோ நம்ம கொடுக்குற கிஃப்ட் வந்து சின்னதோ பெருசோ அது வந்து இங்க மேட்ரு கிடையாது. நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்குறோமா இல்லையா அப்படின்றது தான் மேட்ரு. நீங்க சின்ன கிஃப்டா இருந்தாலும் கிஃப்ட் கொடுங்க, கொடுத்து உங்க லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அவர் தான் பண்ணணும், நான் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங்கே உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த ஈகோவே நமக்குள்ள இருக்கக்கூடாது. யாருக்கு லவ் ஃபீல் அதிகமா இருக்கோ அவங்க உங்க லவ்வை நீங்க வெளிப்படுத்தலாம். பாரு என்கிட்ட எவ்வளவு லவ் இருக்கு பாரு, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நீங்க வெளிப்படுத்துங்க. அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க வெளிப்படுத்துறப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே மனசு மாறி உங்க மேல லவ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். என்னதான் கல்யாணமாகி லவ் பண்ணி பல வருஷங்கள் ஆகியிருந்தாலும் இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள புதைஞ்சிருந்த லவ் வந்து வெளியே வரும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நீங்களாவே முன்னாடி போயிட்டு உங்க லவ்வை வெளிப்படுத்துங்க. ஸோ இப்ப நான் சொன்ன விஷயத்த ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து ஒவ்வொரு டேக்கும் நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்க பார்ட்னருக்கு உங்க மேல போர் அடிக்காம இருக்கணும்னா ஒரு 3 விஷயம் நீங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்க பார்ட்னருக்கும் சரி உங்களுக்கும் சரி உங்களை ரொம்ப பிடிக்கும். அது என்ன அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட், உங்களையே நீங்க ரொம்ப லவ் பண்ணணும். செல்ஃப் லவ், நம்மளையே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணணும். 2, செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் அப்ரைசல், செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்மளே நம்மளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளே நம்மளை புகழ்ந்துக்கணும். சூப்பரா பண்ணிருக்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னா சூப்பரா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கணும். 3வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரீட் கொடுத்துக்கணும். நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளே நமக்கு ட்ரீட் கொடுத்துக்கணும். நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னா சூப்பர் நல்லா பண்ணியிருக்க, நம்ம வந்து இன்னைக்கு வந்து ட்ரீட் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்தை போயிட்டு வாங்கி சாப்பிடலாம். நம்மளே நமக்கு ட்ரீட் கொடுத்துக்கணும். இந்த 3 விஷயத்துக்கு நீங்க வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உனக்குன்னு நீ பண்ணும்போது அதே விஷயம் மற்றவங்களுக்கும் நீ பண்ணுவ, ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவ. நீ உன்னையே அதிகமா லவ் பண்ணும் போது நீ ஆட்டோமேட்டிக்கா உங்க பார்ட்னரையும் அதிகமா லவ் பண்ண ஆரம்பிப்ப. நீ உனக்குன்னு வாங்கி வாங்கி சாப்பிடும் போது அது உங்க பார்ட்னருக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கும் வாங்கி கொடுப்ப. எனக்குன்னு பிடிச்சது நமக்குன்னு பிடிச்சதா மாறும், எனக்குன்னு செய்யறது நமக்குன்னு செய்யறதா மாறும். உங்களுக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும், உங்க பார்ட்னருக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கட்டும் அது ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்றோம். நம்ம ஒர்க்லையும் சரி வீட்டு வேலைகளையும் சரி நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து அந்த டே ஃபுல்லா நமக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து நம்ம தூங்குறப்போ அந்த கோபத்தை நம்ம ஒய்ஃப் மேல, நம்ம ஹஸ்பண்ட் மேல, நம்ம லவ்வர் மேல நம்ம காட்டுவோம். அது வந்து யதார்த்தமா நடக்கிற ஒரு விஷயம். அப்படி அது யதார்த்தமா நடக்கிறப்போ அதுவே வந்து நமக்கான இடைவெளியா ஆகிடக்கூடாது. யாராவது ஒரு ஆள் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி விடு பார்த்துக்கலாம் சாரி அப்படியே ஹக் பண்ணி பேசுறப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் காணாம போயிடும். அடுத்த நாள் யாருக்காக நம்ம இதெல்லாம் பண்றோம், யாருக்காக நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஒய்ஃபுக்காக தானே நம்ம வந்து இவ்வளவு ஒர்க் பண்றோம் கஷ்டப்படுறோம், அவ தான் நம்மள இவ்வளவு அன்பு வச்சிருக்கா, அவளுக்காக இது பண்றதுல என்ன ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி ஒய்ஃப் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் யாருக்காக நம்ம ஒர்க் பண்றோம், யாருக்காக நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறோம், அவருக்காக தானே பண்ணலாம், அது வந்து எரிச்சல் படாம நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கும் தோணும் உங்களுக்கும் தோணும். ஸோ நீங்க கொடுக்குற அன்பு பாசம் இது மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்களுக்குள்ள எரிச்சல் அந்த கோபம் இது எல்லாத்தையுமே வந்து காணாம ஆக்கும். ஓகேங்களா? இப்படிலாம் இருக்கும்போது நம்ம ஆப்போசிட் பர்சன் வந்து ஏதாவது தப்பு பண்ணாலுமே அவங்க மேல நமக்கு கோபம் வராது. அவங்கள வந்து நம்ம திருத்திடலாம் மாத்திடலாம் அப்படின்னு மட்டும்தான் தோணும்.
பெரிய தப்பு பண்ணாலுமே அவங்கள விட்டு பிரியணுங்கிற மனசு கண்டிப்பாக வராது. அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க கூட நம்ம சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் தோணும். இல்ல என்ன பண்ணியும் அவங்களை திருத்தவே முடியல அப்படின்னா அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம நம்ம விலகி மியூட் ஆயிடலாம் அப்படின்னு தான் தோணும். அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நம்ம கொடுக்க கூடாது அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களை எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து ஹர்ட் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த அளவு நம்ம லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க நம்ம லவ் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இங்கே வந்து உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணணும், உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் நமக்கு திரும்ப பண்ணணும், நம்ம மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு திங்க் பண்ணாமல் உங்கள் லவ்வை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நீங்கள் பண்ணுறதை பார்த்து. ஏன்னா அவங்களுக்கும் மனசு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க மனசு மாறி உங்கள் மேலே அவங்க அக்கறை இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட இனிமே உங்க மேல அக்கறைப்பட ஆரம்பிச்சிருவாங்க, உங்க மேல அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேலண்டைன்ஸ் டேனா எதுக்காக கொண்டாடுறோம், அது ஏன் 7 நாள் வச்சிருக்காங்க, அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும், நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம பார்ட்னருக்கு லவ்வை கொடுக்கணும், எந்த அளவுக்கு நம்ம லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது வெறும் நார்மலான சும்மா ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு சும்மா அவுட்டிங் போயிட்டு சும்மா என்ஜாய் பண்ணிட்டு விஷ் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு இப்படி போற விஷயம் கிடையாது. அது ஒரு உணர்வு பூர்வமாக அன்பை பரிமாறிக்கிறது, கேரிங், ட்ரஸ்ட், அஃபெக்ஷன், வார்ம்னஸ், சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கிறது, இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் சேர்ந்தது தான் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓகே, லாஸ்டா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லார் மனசுலுமே ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். லவ் போர் அடிச்சவங்களுக்கு கூட இந்த ஸ்டோரி உங்க மனசு மாத்தலாம். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து ஸ்கிப் பண்ணாம கரெக்டா கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப வருஷமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு கப்புள்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகி தன்னோட கணவனுக்காகவும் தன்னோட குழந்தைகளுக்காகவுமே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கிறது, தன்னோட ஹஸ்பண்டுக்காக பண்றது பணிவிடைகள், தன்னோட ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது, தன்னோட குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிறது, குழந்தைங்களை கிளப்பி விடுறது, இந்த மாதிரி தன்னையே மறந்துட்டாங்க. அவங்க தனக்கு என்ன பண்ணணும், தனக்கு என்ன வேணும் இப்படின்ற எந்த திங்கிங்குமே இல்லாம தன்னோட புருஷனுக்கு என்ன வேணும், தன்னோட பிள்ளைங்களுக்கு என்ன வேணும், அவங்கள பத்தியே திங்கிங் பண்ணிக்கிட்டு தன்னை மறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது சில வருஷங்கள் போகுது. சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப டல்லா மாறிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இருந்த அழகு சுத்தமா அவங்கள்ட்ட இல்லை. போக போக ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு மேல அஃபேர் ஆயிடுது. தன்னோட மனைவியை அவருக்கு சுத்தமா பிடிக்காம போயிடுது. நாட்கள் போகுது, வருஷங்கள் போகுது, 2 பேருக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு. குழந்தைங்களும் கொஞ்சம் பெரிய பிள்ளையா ஆயிட்டாங்க. அவங்களும் வந்து அப்பா அம்மா மாதிரி எப்பவுமே சண்டை போட்டே இருக்கக்கூடாது, நமக்கு கல்யாணமே வேணாம், இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணா இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னு அவங்களுக்கே ஒரு எரிச்சல் வந்துருது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. திடீர்னு வந்து அந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுது. யாருக்கும் தெரியாம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்றாங்க. பார்த்தா அவங்களுக்கு பிரெயின் டியூமர். 1 மாசம் தான் உயிர் வாழ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க வந்து வீட்டுக்கு வர்றாங்க. இன்னும் 1 மாசம் நம்ம வாழ போறோம், தான் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து தவறான முன்னுதாரணமா இருக்கக்கூடாது, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலை கொடுத்துட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதனால ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஆல்ரெடி வந்து விவாகரத்து வேணும், டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருப்பாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் வந்து டைவர்ஸ்ல கையெழுத்து போட்டு தரேன், நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு கண்டிஷன், இன்னும் 1 மாசம் மட்டும் ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி இருந்தோமோ, லவ் பண்றப்போ நம்ம எப்படி இருந்தோமோ, கல்யாணமாகி ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருக்கணும். டெய்லி என்னை தூக்கிட்டு போய் பெட்டுக்கு தூக்கிட்டு போகணும், கட்டி பிடிக்கணும், கிஸ் பண்ணணும், அரவணைச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி என்னைய பார்த்துக்கணும். ஒரு 30 நாள் மட்டும்தான். 30 நாள் முடிஞ்ச அடுத்த நாள் நான் சைன் போட்டு கொடுத்துருவேன், நீங்க டைவர்ஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்களோட இருந்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ ஹஸ்பண்டும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா 30 நாள் தானே, 30 நாள் இந்த மாதிரி இருக்க முடியாதா, நமக்கு டைவர்ஸ் கிடைக்குது, அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட், ஓகே நான் ரெடி அப்படின்றாரு. ஸோ அன்னையிலிருந்து 30 நாள் அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா 3-4 நாள் வந்து பிடிக்காம ஏனோ தானோன்னு ஒரு கடமைக்காக ஹக் பண்றது, கடமைக்காக தூக்கிட்டு போயிட்டு பெட்டுக்கு தூக்கிட்டு போறது, கிஸ் பண்றது, கணத்துல கிஸ் பண்றது, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்களோ அந்த ஒரு அந்யோன்யமாக இருக்கிறாங்க. அது வந்து அவர் வந்து விருப்பம் இல்லாம ஏனோ தானோன்னு இருக்கிறார், கடமைக்காக இருக்கிறார். 30 நாளை ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கு. 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாளும் போய்கிட்டே இருக்க ஒரு ஃபீல் அவருக்குள்ள கிரியேட் ஆகுது.
ஃபர்ஸ்ட் இருந்த அந்த லவ் ஃபீல்லாம் கிரியேட் ஆகுது, தனக்குள்ள இருந்த லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 30 நாள் கிட்ட வரும்போது அவருக்கு லவ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுது. ஃபர்ஸ்ட் இருந்த லவ்வை விட இன்னும் அதிகமாக வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுது அவரோட லவ் வந்து. குழந்தைகள் கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்படித்தான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கூட இந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள் முடிஞ்சிருது, அந்த ஹவுஸ் ஒய்ஃபும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப அழுகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரூம்ல ஒரு லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு முன்னாடியே தெரியும் இன்னும் 1 மாசத்துல நான் சாக போறேன் அப்படின்னு முன்னாடியே தெரியும். ஆனா நான் சாகுற டைம்ல என் குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா இருந்துடக்கூடாது, ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல நான் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்ப வாழணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இருக்கிற லவ் எப்போதுமே அப்படியே தான் இருந்தது. ஆனா வந்து நீங்க என்னோட தோற்றம் நான் பழைய மாதிரி இல்லை அப்படின்றதுனால நீங்க வேற ஒரு அஃபேர் உங்களுக்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் அது நான் தப்பா சொல்லலை, அது என் மேலதான் தப்பு. என்னை நல்லா பார்த்துக்கிட்டு, என்னை அழகா மாத்திக்கிட்டு, என்னை அழகா ஆக்கிக்கிட்டு உங்க கூட இருந்திருந்தேன் அப்படின்னா நீங்க போயிருக்க மாட்டீங்க, என் மேலதான் தப்பு அப்படின்னு பழி அவங்க மேல சுமத்திக்கிட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, நம்ம குழந்தைங்களை விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்மளை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும், நம்மளை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும், நம்மளை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்மளை அழகா வச்சுக்கணும், நம்மளை வந்து 4 பேர் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்மளை எப்பவுமே சூப்பரா வச்சுக்கிட்டு மற்றவங்க கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃபும் நல்லா இருக்கும், நம்ம கூட இருக்கவங்களுக்கும் நம்மளை பிடிக்கும், நம்மளுக்கே நம்மளை பிடிக்கும், நம்ம கூட இருக்கவங்களுக்கும் நம்மளை பிடிக்கும், நமக்கும் அவங்கள பிடிக்கும். இப்படி எல்லாமே வந்து நல்லபடியாவே ஸ்மூத்தா கொண்டு போகலாம். அதே நேரத்துல ஹஸ்பண்ட் சைடு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இவ்வளவு நாள் இதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இந்த லைஃபை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஸோ இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க கூட நம்ம லவ்வோட வாழணும்னு ஆசைப்பட்டாலும் அது நடக்காம போயிடுச்சு அப்படின்னு அவரும் ஃபீல் பண்ணுவார். ஓகே, இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்க லைஃபுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி மட்டும் கிடையாது, இந்த வீடியோவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வயதானவர்களா இருந்தாலும் பரவாயில்ல, அன்புக்கு வயது கிடையாது. உங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபுக்கிட்டயோ உங்க அன்பை வந்து கொடுத்துட்டே இருங்க. திஸ் வீடியோ டெடிகேட்டட் டு யூ ஆல் ஃப்ரம் இன்பா அண்ட் மிஸ்ஸஸ் இன்பா. இதுல பேசியிருக்க நிறைய விஷயம் வந்து என் ஒய்ஃபுக்கிட்டேருந்து நான் காப்பி அடிச்சதுன்னே சொல்லலாம். அவள் நிறைய பேசுவா லவ் விஷயங்கள் எல்லாம், அவகிட்டேருந்து காப்பி அடிச்ச விஷயங்கள்னு நான் ஓப்பனாக கூட சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும், நிறைய கப்புள்ஸ், நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அவங்க லைஃப் வந்து டல்லாக போயிட்டு இருந்தாலுமே இதுக்கப்புறம் இன்னும் நல்லா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, bye from Inba. Bye bye. See you.